ஓகேவா? எடுத்துதாங்கிறேன். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். ஊர் பேர் என்ன? ஊர் பேர் என்ன? மடப்புறமா? மடத்தூர். ரைட். பழனிக்கு பக்கத்தில் மடத்தூர்னு ஒரு கிராமம். ஒரு பெரிய சிவாலயம். முக்கண்ணப்பர் ஈஸ்வர் சிவன் கோயில். அப்படி கோயில் கொஞ்சம் காட்டுப்பாங்க. இல்லை கோபுரம் இல்லை கொஞ்சம் காட்டு. எல்லாம் கோயிலை பாருங்கள். 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள், சமணக்குறவர்கள், சைவக்குறவர்கள் எல்லாருமே இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அண்மையில் கும்பாபிஷேகம் ஆச்சாம். அந்த கோயிலில் உள்ள முக்கண்ணப்பர் ஈஸ்வருக்கு ருத்ராட்ச பந்தல் செய்யணும்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்லேருந்து பார்த்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் வந்து பந்தல் பின்னிகிட்ருக்கோம். நானும் என் தம்பி குணால் 2 பேரும் பின்னிகிட்ருக்கோம். எல்லா சிவாலயத்திலும் ருத்ராட்ச பந்தல் அமைக்கணும்னு அடியனுடைய ஆசை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தெரியாதவர்கள் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. நம்ம எல்லா கோயிலும் ருத்ராட்ச மண்டபம், ருத்ராட்ச பந்தல், ருத்ராட்ச மாலை சுவாமிக்கு, அதாவது கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமி ருத்ராட்ச வாசலில் தோரணங்கள் ருத்ராட்சத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சாமி சம்மந்தப்பட்டதுனால கோயிலுக்கு மட்டும் செய்கிறோம். மற்றபடி இந்த மாதிரி ஆத்மாத்மா வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு சின்னதாக ஒரு 1க்கு 1 ஆத்மார்த்த மண்டபம்னு சொல்லிட்டு ருத்ராட்ச மண்டபம் அதுவும் செய்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ ரெடி ஆகிட்டுருக்காது. அது நான் வீட்டுக்கு போனோடனே அதை நான் செய்து யூடியூப் சேனலில் எடுத்து போடுறேன். முகநூல் வாயிலே எடுத்து போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு தெரியாத விஷயத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. அடியாருக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா யாருன்னா ஒருத்தர் இந்த மாதிரி கேட்டு சாமிக்கு ருத்ராட்ச மண்டபம் செய்வாங்க. ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வந்து பந்தலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அருங்கோண சக்கரம் சுவாமிக்கு, எல்லா சாமிக்கும் அருங்கோண சக்கரம் தான் நம்ம வச்சு போடுறது. இது வந்து தாராபாத்திரம் சாத்திரத்துக்கு ஒரு வளையம் உள்ளே வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சில் கோபுரத்தை கலசத்துக்கு எப்படி பிரதிஷ்டை பண்ணுறோமோ அதே மாதிரி மேலே கோபுர கலசம் வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க, சொல்லுங்கள். எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சிவாய நம. திருச்சிட்டம்பலம்.